எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் வந்து முட்டை மசாலா சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வெரைட்டி ரைஸ் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதா ரைஸ்னு பண்ணது தான், ஆனால் எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செம்ம டெலிஷியஸாக இருக்கும். இது பர்ஃபெக்டான ஒரு லன்ச் ரெசிபி. இது எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டே வந்து சாதத்தை குக் பண்ணி பேன் காற்றுல ஆற விட்டு வேற வேறையாக ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது கடாயில் வந்து எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெயில் கடுகு சேர்க்குறேன். கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிக்கட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சாட்டே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நறுக்குன வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ நல்லா வதக்குங்க வெங்காயத்தை. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாகவும் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து தக்காளி சேர்க்குறேன். தக்காளியோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் மஞ்சள், அப்புறம் உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி நல்லா மையாக ஆகிற வரைக்கும் இதை குக் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி தெளித்து நான் வந்து இந்த தக்காளியை குக் பண்ணுவேன். ஏன்னா அது நான்ஸ்டிக் கிடையாதுனால தீஞ்சிரும். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். தக்காளி எவ்வளோ ஈஸியாக மேஷ் ஆகுதுன்னு. இது வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இதை அப்படியே ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு முட்டை சேர்க்குறேன். லைட்டாக இப்போ வந்து முட்டையை வந்து லைட்டாக கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு குக் ஆகிற வரைக்கும் நான் வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு 50% குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த முட்டை வந்து நல்லா குக் ஆகணுங்க. அதுக்கு தான் நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 80% குக் ஆகிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா வெறையாக குக் ஆகணும் முட்டை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் குக் ஆகிடுச்சு பாருங்கள் முட்டை. ஸோ இந்தளவுக்கு நல்லா குக் பண்ணோம். மீடியம் ஹீட்டில் தான் நான் வந்து குக் பண்ணேன். ஸோ சூப்பராக இப்போ முட்டை குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரைஸை வந்து ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ வெறையாக இருக்குது அப்படின்ட்டு. இது முன்னாடியே வந்து குக் பண்ண விட்டுட்டு ஃபேன் காற்றுல கொஞ்சம் ஆற விட்டுட்டேன். ஸோ நல்லா வெறையாகிடுச்சு ரைஸு. நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸ் கூட இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து சில்லி பவுடர் சேர்க்குறேன். பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். அப்புறம் ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஹை ஹீட்டில் நல்லா கிளறிக்க போகிறேன். ஸோ இந்த ரைஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஹை ஹீட்டில் கிளறும் போது நல்லா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சூப்பராக வரும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து இதை வந்து ஒரு ஹை ஹீட்டில் நல்லா கிளறிக்கணும். சாதம்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதை உடச்சி விட்டுட்டு நல்லா கிளறிட்டுருக்குறேன். ஸோ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கிளறிட்டேன் ஹை ஹீட்டில். இப்போது இதில் வந்து நான் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் சேர்க்குறேன். ரெண்டுமே சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது ஒன்று சேர்த்தா கூட நல்லா தான் இருக்கும். நான் ரெண்டுமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்யுங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டால் முட்டை மசாலா சாதம்
ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி, ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.